இரண்டாவது, அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போலாம். அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகலாம். நாட்டிற்கு இந்த டங்ஸ்டன் என்பது மிக முக்கிய ஒரு கிரிட்டிக்கல் மினரலாக இருந்தாலும் கூட இன்னைக்கு சைனால இருந்து இம்போர்ட் பண்றோம். நம்முடைய கிஷன் ரெட்டி அவங்க கிட்ட, பிரதமர் ஐயா கிட்ட நாங்க எடுத்துட்டு போகும் பொழுது இது முக்கிய மினரலாக இருந்தாலும் கூட அந்த பகுதி சமணர் படுகை, பெரியார் பாசனம், ஒருபோக விவசாயம், அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் நேற்று டெல்லிக்கு வந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் இந்த அரசாணை வராம நாங்கள் ஊருக்கு வரமாட்டோம், நாங்கள் ஊருக்கு போய் மக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்கள். அதனால் போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு வேகமாக இந்த அரசாணை கொண்டு வரப்பட்டு நாளை காலையில் அந்த அம்பலக்கார ஐயா எல்லாம் ஊருக்கு வர்றாங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்க ஊருக்கு வரலாம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி பொதுவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பேரூர் ஆதீனம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதனால முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தூரம் சிட்டியிலிருந்து. அதனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். இது ஒரு எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய நாகரிகம். ஏன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறாங்க. சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி நம்முடைய தமிழ். அப்படி இருக்கும் பொழுது மனித கலாச்சாரம் ஆரம்பத்தில் ஆதியில் இங்கிருந்து தான் மனித கலாச்சாரமே இருந்திருக்க முடியும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இதை, ஏன்னா மனிதர்கள் இருந்தனாலதான் மொழி வந்திருக்கும். ஒரு தொன்மையான மொழி இருந்தனாலதான் ஆதி தமிழர்கள் அங்க இருந்திருப்பாங்க. அதனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5300 ஆண்டுகளுக்கு மேல அப்படிங்கிற ஒரு வரலாற்று சான்று நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் எப்பொழுதுமே வளர வளர பல புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இன்னும் வருங்காலத்தில் இது 5300 ஆண்டை விட பழமையான ஆண்டுன்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா கார்பன் டேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டு இருக்கு. வருகின்ற காலத்தில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து நம்முடைய தலைமுறை எல்லாம் வரும் பொழுது 5300 ஆண்டை விட இன்னும் பழமையான ஒரு காலகட்டத்தில் இங்கே கருவிகள், உபகரணங்கள், விவசாயம் அந்த காலத்திலே செய்வதற்கு தேவையான கருவிகள் என்ன இருந்துச்சோ அது எல்லாம் கூட இன்னும் பழமை என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் இது நம்ம எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு தமிழனுக்கும் இது சந்தோஷமான ஒரு விஷயம். குறிப்பாக இரும்பு, அயன், அது நம்முடைய பகுதியில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று. அதை வரவேற்கின்றோம். ஒரு தமிழனாக நாம் எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம். அது முருகபெருமானுடைய ஸ்தலம். அது அந்த 1931 பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு நாம டீட்டெயிலாக அதை பேசுவாங்கண்ணா. என்ன வருகின்ற காலத்தில் பேச போறோம். என்னுடைய வேள்வி, இந்த 48 நாள் கால விரதம், முதல் கட்ட விரதம் முடியும் பொழுது அது திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த விரதத்தை முடிப்பதாக நான் இருக்கின்றேன். பிப்ரவரி 11, 12, 13ஆம் தேதியில வரும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய விரதத்தை அன்னைக்கு அங்கே தான் திருப்பரங்குன்றத்தில் தான் அந்த முதல் கட்ட வேள்வியை முடிக்க போறோம். ஆனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை 6 படை வீடுகளில் மிக முக்கியமான வீடு. அது மட்டும் இல்லாம ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். 1931 பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது. தர்காவா, தர்காவுக்கான இடமா, அது சிக்கந்தர் மலையா, அங்கே மேல என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில் அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அல்ல, 2வது நாள். ஒரு
போயிட்டு வராடே மூஞ்சி ஜெயிச்சுடா. போங்க டக்குன்னு போங்க. சிலிபஸ் ஆரம்பிச்சாங்க. வண்டி